அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நம்ம குர்ஆனுடைய வகுப்பில் குர்ஆனை தொடர்ந்து ஓதிக்கொண்டு இருக்கிறோம். குர்ஆனுடைய விஷயங்கள் அல்லாஹ் தஆலா என்னெல்லாம் கூறுறான் அப்படிங்கிறதையும் முடிந்த அளவு முயற்சி பண்ணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை வாழ்க்கையிலையும் அப்ளை பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லா. இன்னும் நீண்ட நாட்களுக்கு இந்த வகுப்புகளை நம்ம தொடர்ந்து செய்யணும். இன்னும் நம்ம எல்லாரும் ஒன்றா அமர்ந்து குர்ஆனுடைய விளக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லா. ஸோ இதே மாதிரி சூரா யூசுஃப் நம்ம தனியாக எடுத்து அதை ஆய்வு செஞ்சு அதை பற்றின பேச்சையும் நம்ம பேசுகிறதுக்கு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதனுடைய வகுப்பு ஆரம்பிக்குது. ஸோ அதற்குள்ளே நீங்கள் யார் சேர விரும்புகிறீங்களோ என்ரோல் பண்ணிக்கோங்க. என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த சூரா யூசுஃபை திருப்பியும் நம்ம பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கிட்டத்தட்ட 1 இயருக்கு அப்புறம் தான் இது பண்ணுற மாதிரி வரும். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சூரா யூசுஃபை. அதே மாதிரி ஸ்பரிசம் அப்படிங்கிற குழுமத்தின் வழியாக நம்மளுடைய முக்கியமாக பெண்களுடைய எம்பவர்மெண்ட், அதாவது எப்படி என்னென்ன விஷயங்களில் நாம் எம்பவர் பண்ணிக்கிடணும், எந்தெந்த விஷயங்களில் நம்மளை சீர் செய்யணும், சரி செய்யணும் அப்படிங்கிறத மிக அழகான ஒரு ட்ரைனிங் ஸ்ட்ரக்சரோட உங்களை நான் மீட் பண்ண இருக்கேன். ஸோ அது இன்ஷா அல்லாஹ் 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதோட டீட்டெயில்ஸும் அதை பற்றின விஷயங்களும் நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கிடலாம். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அண்ட் இதையும் நீங்கள் விடுறீங்க அப்படின்னா அகெயின் 1 இயருக்கு அப்புறம் தான் இதனுடைய அடுத்த இது இருக்கும். ஸோ அதற்குள்ளே நீங்கள் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்காக நம்ம ஹெவன்சி கவுன்சிலிங் இவ்வளோ விஷயத்த யோசித்து அது ப்ராப்பராக எடுத்து வச்சுருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லா. ஸோ இன்றைக்கான வகுப்புக்கு போகலாம். குர்ஆனில் 3வது அத்தியாயம் 144வது வசனம் வரைக்கும் அல்லாஹு தாலா நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தான். முக்கியமாக இந்த 144வது வசனத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தூதர் தான், தூதர் இல்லாமல் வேறு யாரும் இல்லை, நிச்சயமாக அவருக்கு முன்னாடியும் பல தூதர்கள் போயிருக்காங்க, அதனால் இவர் ஒரு வேளை இறந்துட்டா அல்லது கொல்லப்பட்டா திருப்பியும் இவர் இவ்வளோ சீர்திருத்தம் பண்ணி இவ்வளோ விஷயங்களை சொல்லி உங்களை வழி சீர்படுத்தியிருக்கார் இல்லையா, அப்போது அந்த பழைய நீங்கள் தறிக்கட்டு திரிஞ்ச வாழ்க்கைக்கு கூட நீங்கள் போயிடுவீங்களா அப்படின்னு இறைவன் நம்மளை பார்த்து கேட்குறான். ஸோ இன்றைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இந்த தூதுத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நபி இல்லைன்னாலும் நம்ம அவரோட சொன்ன விஷயப்படி நம்ம நடக்கிறோமா, இல்லை நெசமாகவே அல்லாஹ் இப்போ நம்மளை கேட்ட மாதிரி நம்ம முன்னாடி இருந்தவங்களுடைய வாழ்க்கை வரைமுறையை எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு சிந்திக்கணும். அதெல்லாம் சொல்கிறா, யார் அந்த மாதிரி நபியை விட்டுட்டு பழைய வாழ்க்கையை எடுத்துக்கிறோமோ அவங்க யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய முடியாதான். அதாவது நம்ம நினச்சிக்கிருவோம் நம்ம அல்லாஹ்க்கு மாறு செஞ்சிட்டோம், அல்லாஹ்க்கு இது தெரியாது அப்படின்ற மாதிரி. ஆனால் உண்மையிலேயே யாருக்குமே அது தீங்கு செய்ய முடியாது. யார் நன்றி செலுத்தி வாழக்கூடியவர்களாக இருக்கிறோமோ அவங்களுக்கு அல்லாஹ் நற்கூலியாக வழங்குவான். அப்போ நன்றியை மறந்தோம் அப்படின்னா அதனுடைய கூலி என்னவாக இருக்கும்னு முடிவு பண்ணிப்போம். ஸோ இன்றைக்கி அல்லாஹ் என்னென்ன விஷயங்கள் நமக்கு சொல்கிறான் அப்படின்னா 3வது அத்தியாயம் 145வது வசனம், வமா கான லினஃப்ஸின் அன் தமூத இல்லா பிஇذனில்லாஹி கிதாபம் முஅஜ்ஜலா வமை யுரித் ஸவாபத் துன்யா நுஅதீஹி மின்ஹா வமை யுரித் ஸவாபல் ஆஹிரதி நுஅதீஹி மின்ஹா வஸனஜ்ஸிஷ் ஷாக்கிரீன். வமா கான சாத்தியம் இல்லை, லினஃப்ஸ்னா ஆத்மாவிற்கு, நஃப்ஸ்னா ஆத்மா,
அன் தமூத்த, தமூத் மரணிப்பது, இல்லா பிஇதுனில்லா, பிஇதுனி அப்படின்னா அனுமதி, அல்லாவுடைய அனுமதி இல்லாமல் மரணிக்கிறது ஒரு ஆத்மாவிற்கு சாத்தியமில்லை. கிதாபன், கிதாபன் விதிக்கு ஏற்ப. இந்த இடத்துல கிதாபுங்கிறது என்ன வருது பாருங்கள், விதின்னு வருது. ஆனால் இவ்வளோ நாள் நம்ம என்ன நினச்சோம், கிதாப்னா ஒரு புக்கு அதை மாதிரி நம்ம சிந்திக்கலாம். பட் அதான் சொல்லுவோம், அரபியில் ஒவ்வொரு வேர்டுக்கும் வந்து நிறைய பொருட்கள் இருக்கும். மாஷா அல்லா, நமக்கு தான் அதெல்லாம் சொல்லி கொடுக்காம நமக்கு வந்து நம்மளை வந்து ஒரு ப்ராப்பர் மொழியியல் இல்லாமல் அரபியை ஓத மட்டுமே சொல்லி கொடுத்து இத்தனை வருடங்களை கழிச்சிட்டாங்க. உண்மை என்னென்னா அரபியில் அவ்வளோ ஒரு மொழியியல் இருக்குது. அவ்வளோ நமக்கு மற்ற விஷயங்கள் கூட, பொருள் தருக, எதிர்ச்சொல் தருக, விடுபட்ட எடுத்து எழுதுக, சூஸ் தி ஆன்சர், இதெல்லாம் எத்தனையோ லாங்குவேஜில் படிக்கிறோம். நம்ம அரபியை அந்த மாதிரி படிச்சிருக்கோமா? நம்ம குழந்தைங்களுக்கு படிக்க சொல்லி கொடுக்குறோமா? அப்போது கிதாபன்னா விதிக்கு ஏற்ப, முஅஜ்ஜலா காலம் குறிக்கப்பட்ட, வமை யுரித் இன்னும் எவர் நாடுவாரோ, சவாபத் துனியா உலகத்தின் நன்மையை, சவாப்னா நன்மை, நுதீஹி அவருக்கு கொடுப்போம், மின்ஹா வமை யுரித் சவாபல் ஆஹிரதி, ஆஹிரத்தினா மறுமையன், நுதீஹி மின்ஹா வசனஜ்ஸி, சனஜ்ஸினா கூலி வழங்குவோம், சனஜ்ஸி ஷாக்கிரீன் நன்றி செலுத்துபவர்கள். அதாவது எந்த ஒரு உயிரினமும் அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் இறக்க முடியாது. மரண நேரம் விதிக்கப்பட்டு விட்டது. யார் உலக ஆதாய, அதாவது உலகத்துக்கு தேவையான லாபங்களை கருதி வேலை செய்கிறோமோ அவங்களுக்கு அதிலிருந்து அல்லாஹ் வழங்குவானாம். இந்த உலகத்துக்காக நம்ம என்னென்ன வேலை செஞ்சாலும் நிச்சயமாக அந்த வேலைக்கான பலனை நம்ம அடைவோம். இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், அதனால் நமக்கான ஃப்யூச்சர் நல்லபடியாக அமையும்னு நம்புகிறோம், அமையுது. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து வீடு கட்டுறோம், வாசம் வாங்குகிறோம், அதனால் நம்ம வந்து நல்லபடியாக இருக்கலாம்னு நினச்சா இருப்போம். இப்படி நீங்கள் உலக வாழ்க்கைக்காக என்னென்னலாம் ஆசை வச்சு நீங்கள் வந்து செயல் ஆற்றுறோமோ அது எல்லாமே நமக்கு அல்லாஹ் தருவான். அதே மாதிரி யார் மறுமையை மனசில் வச்சு அதுக்கான செயலை செய்கிறோமோ, மேலும் நன்றி செலுத்துவோருக்கு அதிக விரைவில் ரொம்ப சீக்கிரமே கூலி வழங்கி விடுவோம். இப்போ அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், மரண நேரத்தை குறிப்பிட்டு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் யாரும் இறந்துட முடியாது. மரண நேரம் உங்களுக்கு குறிக்கப்பட்டுருச்சு. இப்போ உலக ஆதாயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சி வேலையை பார்க்குறீங்களோ அந்த ஆதாயத்தை நான் கண்டிப்பாக தருவேன். ஆனால் மறுமையில் நீங்கள் என்ன வேணும்னு நினச்சி செய்கிறீங்களோ அதையும் நான் தருவேன். இப்போ சொல்லுங்கள், நன்றி செலுத்துவோருக்கு ரொம்ப சீக்கிரம் நான் கூலியை தருவேன். எவ்வளோ சூசகமாக அதே சமயம் தெளிவாக எல்லாம் சொல்கிறான் பாருங்கள். நம்ம இந்த உலகத்துக்காகத்தானே இவ்வளவும் பண்ணுறோம். நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைகளுக நல்லா இருக்கணும், நம்ம மௌத்தானாலும் நம்ம பிள்ளைகளுக ஜம்முன்னு இருக்கணும், அதுக்கு தானே நம்ம எல்லாம் பண்ணுறோம். அல்லாஹ் சொல்கிறான், மௌத்து என்கிட்ட இருக்குது, மரண நேரம் நான் விதிச்சிருக்கேன், நீங்கள் இந்த உலகத்துக்கு என்ன வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கோங்க, நான் தரேன். ஆனால் மறுமையை மறந்துடாதீங்க. மறுமைக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து அதை நீங்கள் வந்து செய்யுங்க. முக்கியமாக அப்படி நீங்கள் செஞ்சால் தான் நன்றி செலுத்துவீங்க. அப்படி நீங்கள் நன்றி செலுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு வெகு விரைவில் கூலி கிடைக்கும். நன்றி செலுத்துவோருக்கு தான் கூலியாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் தெரிவிக்கிறான். சிந்திச்சுக்கோங்க, எந்த செயல் அல்லாஹ்வுக்கானது, எந்த செயல் மறுமைக்கானது,
எந்த செயல் நன்றி செலுத்தக்கூடியது அப்படின்னு நீங்கள் சிந்திச்சுக்கோங்க. அடுத்த ஆயத்து பாருங்க. வகஐயும் மின் நபியின் காத்தல மஅஹு ரப்பியூன கசீர் ஃபமா வஹனு லிமா அஸ்வாபஹும் ஃபீ சபீலில்லாஹி வமா ஜஊஃபு வமஸ்தகானு வல்லாஹு யுஹிப்புன் சாபிரீன். இப்போ இதுக்கு முன்னாடியும் எத்தனையோ இறை தூதர்களும் அவர்களோடு சேர்ந்து இறை அன்பர்கள் பலரும் போர் புரிந்துள்ளார்கள். அல்லாஹ் நீங்கள் மறுமைக்காக என்ன செய்கிறீங்களோ அப்போது உங்களுக்கு நன்றி செலுத்துகிறவங்களுக்கு கூலி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன கேட்குறான் பாருங்கள். இதுக்கு முன்னாடியும் எத்தனையோ இறை தூதர்களும் அவங்களோட சேர்ந்தவர்களும் போர் புரிஞ்சிருக்காங்க அல்லாஹ்வோட வழியில். அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களினால் அவர்கள் மனம் தளர்ந்திடலை, ஊக்கம் குன்றிடலை, அசத்தியத்திற்கு முன்னாடி அவர்கள் பணியவும் இல்லை. நிறைகுலையாத இத்தகைய பொறுமையாளர்களையே அல்லாஹ் நேசிக்கிறான். எதை சொல்லிட்டு அல்லாஹ் எதை சொல்கிறான் பாருங்க. மரணம் எப்படி இருந்தாலும் வரும் உங்களுக்கு. நீங்கள் இந்த உலகத்துக்காக நீங்கள் எதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ அதுவும் உங்களுக்கு வரும். ஆனால் மறுமைக்காக நீங்கள் செய்கிறது தான் உங்களுக்கு நல்ல கூலி அப்படின்னு சொல்லிட்டு நன்றி மறக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான். நபிமார்களும் அவங்க கூட இருந்த மற்ற அன்பர்களும் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிஞ்சிருக்காங்க. அது மட்டுமா அப்படின்னா போர் புரிஞ்சிருக்காங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் அவங்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் மனம் தளராமல் தைரியமாக திடகாத்திரமாக இருந்திருக்காங்க. மோட்டிவேஷன் ஊக்கம் குன்றிவிடவும் இல்லை. அவங்க அந்த தைரியம் அவங்க இழக்காமல் ரொம்ப மோட்டிவேஷனலாக இருந்திருக்காங்க. இப்படி அதே மாதிரி தவறான விஷயத்துக்கு முன்னாடி அசத்தியத்துக்கு முன்னாடி அவங்க பணிஞ்சு போகவும் இல்லை. இந்த மாதிரியான நிலை குலையாத பொறுமையாளர்களைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான். ஸோ நம்மளால் எது பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். அல்லாஹ் இத்தனை விஷயங்களை பண்ண சொல்லிட்டான். போர் புரிங்க, எந்த துன்பம் வந்தாலும் திடகாத்திரமாக இருங்க, ஊக்கமாக இருங்க, அசத்தியத்துக்கு முன்னாடி பணிஞ்சிடாதீங்க, பொறுமையாளர்களாக இருங்க. ஸோ பொறுமைக்கு ரொம்ப அழகான ஒரு டெஃபினேஷன் இருக்குது. என்னென்னா, என்னால் முடியாது, நான் பலகீனமாக இருக்கேன், அந்த இடத்துல எனக்கு பொறுமை வந்துடும். வரலன்னாலும் வேறு வழியே இல்லை. நான் பலகீனமாக இருக்கும்போது பொறுமையாக தான் இருப்பேன். ஆனால் எனக்கு பலம் இருக்குது, அதே சமயம் உறுதியும் இருக்குது. அதாவது இப்போது என்னால் என்னுடைய பலத்தை கொண்டு நான் அதை அழிச்சிட முடியும். ஆனாலும் அழிக்காமல் நான் என்னோடய பொறுமையை நான் மேற்கொள்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல பலம் கொண்ட பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம். பலம் இல்லாத பொறுமை யாருக்குமே தேவையில்லை. அது கையாலாகாத தனம். பலம் கொண்ட பொறுமை வேணும். ஸோ யோசிச்சு பாருங்கள், அல்லாஹ்வோட வழியில் போர் புரியுறது அப்படின்னா எவ்வளோ பெரிய பலம். வழியில் போர் புரிகிறது அப்படின்னா அன்னைக்கு காலகட்டத்தில் எல்லோரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி சண்டையையும் தாண்டி ஒவ்வொரு இடத்துலையுமே யுத்தம்தான். எந்த விஷயமாக இருந்தாலும் யுத்தம்தான். ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இன்னும் வேறு மீடியாஸாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் செக்டாராக இருக்கட்டும், இன்னும் ஹாஸ்பிட்டல் செக்டாராக இருக்கட்டும், இன்னும் பிஸ்னஸ் செக்டாராக இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம வாழணும் அப்படின்னாவே எங்கே நீங்கள் வேலை சம்பாதிக்கணும் அப்படின்னாலே யுத்தம்தான். இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இறைவனோட வழியில் என்னோடய கரியரை என்னால் மாற்ற முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ உங்கள் குழந்தைங்கள நீங்கள் இப்போலேருந்தே ஊட்டி வளங்க. அவன் என்ன படித்தாலும் சரி, இது ஹராம் இது ஹலால் அப்படின்லாம் இன்றைக்கி பிரித்து பார்க்குற அளவுக்கு நமக்கும் தெரியலை, அந்த சூழ்நிலையும் இல்லை. அப்போ என்ன தான் பண்ணுறது?
உனக்கு என்ன தோணுதோ அல்லாஹ் உனக்கு என்ன வழிகாட்டுறானோ அதை நம்ம செய்வோம். அதில் இறைவனோட வழி, இறைவனுக்காக உங்களோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்க போகுது. இப்போ நான் வந்து நல்ல ஒரு 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 நல்ல பேச்சாளராக இருக்கேன், எனக்கு நல்லா பேச வருது அப்படின்னா, நீ நல்ல மொழியியல் கற்றுக்கிற, நல்ல தமிழ் கற்றுக்கிற, இல்லை நல்ல ஏதோ ஒரு பிஏ ஹிஸ்ட்ரி எடுக்கிற, இல்லை என்ன சொல்கிறது, எந்த மொழியல் பிஏ தமிழ் எடுக்கிற, பிஏ அரபிக் எடுக்கிற, அப்போ அந்த மொழியை வச்சு அல்லாவுக்காக நீ என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி நீங்கள் வந்து ஜியோகிராஃபி படிக்கிறீங்க, ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க, பாலிட்டிக்ஸ் படிக்கிறீங்க, இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, டாக்டர் படிக்கிறீங்க, இன்னும் ஏகப்பட்ட படிப்புகள் இருக்குது. ஸோ இன்னும் அனிமேஷன் படிக்கிறீங்க. அனிமேஷன்லாம் எவ்வளோ ஒரு நல்ல இது தெரியுமா? நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க, அனிமேஷன்லாம் தப்பான விஷயம், அதெல்லாம் செய்யக்கூடாது, எல்லாம் வந்து தண்டனை கொடுப்பான், கயிறு தண்டனை கொடுப்பான். அது எப்போ? அந்த உருவத்தை நீ வணங்கும்போது. பட் நீங்கள் நம்ம கொடுக்குற அந்த உருவம் உங்களுக்கு இறைவனை பற்றின விஷயத்த ஒரு ஒரு ப்ரெசன்ட் பண்ணும்போது, காமிக்கும்போது, அது ஏன் அல்லாஹ் வெறுக்க போகிறான்? மக்களுக்கு அது நல்லது தானே செய்யுது. ஸோ எதெல்லாம் நீங்கள் வந்து மற்றவங்க சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்கன்னு ஃபத்வா கேட்டுட்டு உங்கள் பிள்ளைங்க எதில் விருப்பப்படுறாங்களோ அதை இல்லாமல் வேறு ஏதாவது அவங்களுக்கு திணிக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா அல்லாஹ் வந்து ஏதோ ஒரு வழியில் அவங்களுக்கு விருப்பத்தை ஏற்படுத்தி அது மூலமாக அவங்கள வேலை வாங்குவான். ஸோ அந்த ஆரம்பத்துலேருந்தே சொல்லி கொடுங்க, நீ என்ன பண்ணாலும் சரித்தா, பணம் காசை தாண்டி நீ செய்கிறது அல்லாஹ்வுடைய வேலையில் ஏதாவது ஒன்று செய்யணும், அது நீ மனசில் வச்சுக்கிட்டே வா அப்படின்னு ஆழமாக பதிய வச்சுக்கிட்டே வாங்க. அழகா இன்னைக்கு இருக்கிறவங்கள குழந்தைங்கலாம் 3வது 4வது படிக்கிற குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, இன்னும் 2 வயசு 3 வயசு குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கிற இந்த விஷயங்கள் அவங்களுக்கு இவ்வளோ சீக்கிரமே அல்லாஹ் நம்ம மூலமாக கொடுக்க போகிறான். அப்படிங்கிறப்போ அவங்கள இந்த மாதிரி சூழலோடு வளங்க. அல்லாஹ்வுடைய வழியில் சண்டைக்கு நிற்கணும், அது எதுவாக இருந்தாலும் சரி. மனம் தளரக்கூடாது, ஊக்கம் குன்றக்கூடாது, தவறான ஒரு வழிக்கு அடிபணிஞ்சிடக்கூடாது. இத்தகைய பொறுமையாளர்களைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான். ஸோ இப்படி தவறான வழிக்கு அடி பணிஞ்சாலும் கூட அவனால் நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே இதெல்லாம் சொல்லி நீங்கள் வளர்த்துட்டீங்க. அவன் மனசுக்கு தெரியும் இது சரியா தப்பான விஷயமே அவங்க செஞ்சாலும் நீண்ட நாள் அதை செய்ய அவங்க மனசு ஒத்து வராது, அவங்க எப்படியும் அதுலேருந்து விலகிடுவாங்க. நான் என் பிள்ளைய சரியான வழியில் மட்டும்தான் அனுப்புவேன்னா முடியவே முடியாது. அவன் சில நேரம் தடம் புரளுவான், அதுக்கு தப்பு செய்வான், அதுலேருந்து மீண்டு வருவான், அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்பான், இப்படி தான் வரும். அப்போது எந்த விஷயம் பிடிச்சிருக்கோ அதை கரியராக எடுத்து அதில் இத்தனை விஷயங்களும் நம்ம செய்யணும். ஏன்னா அல்லாஹ்க்காக நம்ம செய்ய போகிற வேலையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான். ஸோ அல்லாஹ்க்காக எதிர்த்து சண்டை போடணும். அப்போ அல்லாஹ்க்காக சண்டை போடணும் அப்படின்னா அல்லாஹ் சொன்னதுக்காக சண்டை போடணும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எல்லா மக்களையும் நீதமாக நடந்துக்க சொல்கிறான். இதைத்தானே ஒவ்வொரு வகையாகவும் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே வரான். அப்போ எல்லா மக்களோடையும் நம்ம நீதமாக நடந்துக்கிடணும் அப்படின்னா நமக்கு இத்தனை கெப்பாசிட்டிஸ், இத்தனை வகையான குவாலிட்டிஸ் நமக்கு வேணும். ஸோ இதை வந்து ஒரு தனியாகவே ஒரு பேப்பரில் கூட, ஒரு சார்ட்டில் கூட எழுதி உங்களோட வீடுகளில் ஒட்டிக்கோங்க. ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனான ஒரு கோட்டு. அல்லாஹ்வோட வழியில் போர் புரியணும், அல்லாஹ்க்காக எவ்வளோ துன்பம் வந்தாலும் மனம் தளரக்கூடாது, ஊக்கம் குன்றக்கூடாது, தவறான விஷயத்துக்கு முன்னாடி பணிஞ்சு போகக்கூடாது. இத்தகைய நிலையில் பொறுமையாக இருக்கிறவங்கள அல்லாஹ் கண்டிப்பாக நேசிப்பான். இத்தகைய நேசிக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பானாக. அடுத்த ஆயத்து பாருங்கள். இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களோட பிரார்த்தனை எப்படி இருக்கான்?
وما كان قولهم إلا أن قالوا ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. இப்போ அவங்களுடைய பிரார்த்தனை இதுவாகத்தான் இருக்குதான். எங்கள் இறைவனே, எங்கள் பாவங்களையும் பிழைகளையும் நீ மன்னித்தருள்வாயாக. எங்கள் பணிகளில் உன் வரம்பை மீறி நாங்கள் செய்தவற்றை நீ மன்னிப்பாயாக. மேலும் எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக. சத்தியத்தை நிராகரிப்பவர்களை வெற்றி கொள்ள எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. ஸோ இந்த மாதிரி அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்மளும் இந்த துவாவை எப்போவுமே கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். எங்கள் இறைவனே, நாங்கள் எங்களோட பாவங்களையும் பிழைகளையும் மன்னிச்சிரு. ஸோ நம்ம எந்த தப்புமே பண்ணவே மாட்டோம் அப்படின்னு இருக்கா? நிமிஷத்துக்கு ஒரு தப்பு நம்ம பண்ணிடுவோம், தெரிஞ்சும் தெரியாமையும். அது டீஃபால்ட்டாக இருக்குது, அல்லாவே சொல்கிறான். ஆனால் எப்போ நம்ம அது தப்புன்னு உணர்கிறோம், ஏன்னா எத்தனையோ விஷயங்கள் இது தப்புன்னே நம்ம உணர மாட்டோம். ஆனால் தப்போ அப்படின்னு உணர்கிற வகையில் நம்ம இருக்கோம் அப்படின்னா அதுவே சிறந்தது தான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோமா, இந்த மாதிரி இறைவன் நேசிக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்களாம், எங்கள் பாவங்களையும் எங்கள் பிழைகளையும் மன்னிச்சு வரையாளா, எங்களோட வேலைகளில் வரம்பை மீறி நாங்கள் செய்ததை. ஸோ அல்லாஹ் ஒரு லிமிட்டேஷன் வச்சுருக்கான். ஸோ அந்த லிமிட்டேஷனை தாண்டி நாங்கள் செஞ்சதெல்லாம் நீ எங்களை மன்னிச்சிரு. ஸோ செட்டிங் தி லிமிட்ஸ், எவ்வளோ தூரம் எல்லை வகுத்துக்கிறணும் அப்படின்னும் விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் செஷனில் இதையும் தான் நான் கொடுக்குறதா இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ நம்ம எல்லை வகுத்துக்கிறணும் அப்படிங்கிறது தெரியாததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை. நமக்குன்னு நம்ம எல்லா இடத்துலையும் தோற்று போகிறோமே. எதனால? நம்ம எல்லா இடத்துலையுமே நம்மளை ஒரு கண்ணியம் கிடைக்க மாட்டேங்குது. எதனால? அப்போது அந்த லிமிட்டேஷன் நம்ம ப்ராப்பராக வச்சுக்கிறாததுனால. மற்றவங்க அதாவது எங்களோட பணி, எங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குது. அந்த வேலையில் ப்ராப்பராக நான் எல்லை வகுத்து நான் செஞ்சுருக்கணும். ஆனால் என் இஷ்டத்துக்காக நான் நீ கொடுத்த எல்லையை மீறி நான் ஏதாவது செஞ்சுருப்பேன். அதுக்காகவும் என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ். என்னோடய பாதங்களை, பாதங்களை நீ உறுதிப்படுத்து. சத்தியத்தை நிராகரிப்பவர்களை வெற்றி கொள்ள. ஸோ இன்றைக்கி இந்த சத்தியத்தை யார் நிராகரிக்கிறாங்க? நம்ம நினைக்கிற மாதிரி காஃபீர் அப்படிங்கிறது, நீங்கள் அந்த வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே இங்கே சொல்கிறதுக்கு வேலையே இல்லை. மிகப்பெரிய ஒரு ஃபித்னா, மிகப்பெரிய ஒரு கூட்டத்தால் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி உலகத்தையே ஆளணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய, உலக மக்களெல்லாம் வாட்டி வதைக்கக்கூடிய அந்த சத்தியத்தை நிராகரிக்கிறவங்க, இப்போ எனக்காக என்னுடைய சுயநலத்துக்காக உங்களை நான் கஷ்டப்படுத்துறதுக்கு ரெடி அப்படின்னா அதுவே சத்தியத்தை நிராகரிக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி சத்தியத்தை நிராகரிக்கிறவங்கள வெற்றி கொள்ள எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. அல்லாஹ்கிட்டேயே நம்ம உதவி கேட்டு நிற்போம். ஸோ ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் இதை அரபியாக கூட வேணாம், தமிழ்லையே பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. டெய்லி நீங்கள் இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லுங்கள், தமிழ்லையே சொல்லுங்கள், ஒன்றும் தப்பில்லை. குரான் எப்போவுமே அல்லாஹ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நமக்கு மாஷா அல்லாஹ் இந்த அரபி லாங்குவேஜாகவே சொல்லி கொடுத்துருந்தா இன்றைக்கி நம்ம இன்னும் சிறப்பாக இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கி அரபி லாங்குவேஜ் அந்த ஒரு குறிப்பிட்ட ஊர்களுக்கு மட்டுமே சொந்தம்ன்ற மாதிரி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுது. அப்படியே அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுதான்னா நமக்கு தெரில. ஆனால் நமக்கு இன்றைக்கி விட்டதை நம்ம சரி அந்த அரபி லாங்குவேஜை நான் கற்றுக்கிறேன் அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர் சோர்ஸ் இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல. கிடைச்சா கண்டிப்பாக நானும் கூட போய் கற்றுப்பேன் இன்ஷா அல்லாஹ். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த விஷயங்கள்லாம் இவ்வளோ நாள் நம்ம விட்டுட்டோங்கிறதுனால
நம்ம வந்து தமிழ்லையே இன்றைக்கி கிடைச்ச லாங்குவேஜையே வச்சு நம்ம வந்து சிந்திக்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய தாய்மொழியில் சிந்திக்கும்போது அது நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். உங்கள் மனசில் இந்த துவாவை வைங்க. எல்லாம் எங்களுக்கு நீ உதவி செய் அப்படிங்கிற இந்த துவாவை மனசில் வைங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. அடுத்த ஆயத்து பாருங்கள். ஃபஆத்தாஹுமுல்லாஹு சவாபத் துன்யா வஹுஸ்ன சவாபில் ஆஹிர வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். அப்போ கடைசியாக இவங்களுக்கு அல்லாஹ் இவ்வுலக நன்மைகளையும் அளித்தான், அதைவிட உன்னதமான மறுமை பேறுகளையும் வழங்கினான். இத்தகைய நற்செயல்கள் புரியும் முஹ்சீன்கள் தான் அல்லாஹ்வின் விருப்பத்துக்கு உரியவர்கள். ஸோ ஆரம்பத்தில் அல்லாஹ் சொன்னால், நீங்கள் இங்கே இந்த உலகத்தில் என்ன கேட்குறீங்களோ தருவேங்கிறான். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் மறுமை வாழ்க்கைக்காக நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ, முக்கியமாக இந்த அநீதிக்கு எதிராக போராடுறோமோ, அதுக்காக அல்லாஹ்கிட்ட உதவி கேட்டு நம்மளால் முழுசாக ஜெயிச்சிட முடியும்லாம் அல்லாஹ் சொல்லலை. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு அந்த எண்ணமாவது வரணும். இவங்க வேறு நம்ம என்ன பண்ண முடியும் இவங்களுக்கு எதிராக அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த எண்ணம் இப்போது நம்ம ஏதாவது பண்ணணும், நம்ம போராடணும் தான். நம்மளால் இப்போது அந்த வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அவர் சொல்லியிருப்பார், நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய அந்த நிராகரிப்பாளர்கள் என்ன பண்ணுறாங்களாம், 1000 வருஷம் 500 வருஷத்துக்கு மேலே அவங்க கோல்ஸ் வந்து செட் பண்ணுறாங்க, தலைமுறை தலைமுறையாக செய்ய வச்சு கடைசியாக அதை அச்சீவ் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரி தலைமுறை தலைமுறையாக ஒரு கருத்தை ஒரு கொள்கையை கடத்தி கொண்டு போகிறது யார்? அங்கே உள்ள பெண்கள். ஒரு உலகத்தை நிராகரிக்கக்கூடிய பெண்களே இந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அல்லாஹ்க்காக நம்ம இருக்க போகிறோம். அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழக்கூடிய நம்ம பெண்கள் நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போகணும். நான் செய்கிறேனோ இல்லையோ என் புள்ள செய்வான், நான் ஆசைப்பட்டேன் என் புள்ள செய்வான் அப்படின்னு நம்ம எதையோ சொல்கிறோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி அல்லாஹ்க்கான விஷயங்களை என் புள்ள செய்வான், என் புள்ள செய்ய முடியலனாலும் அவனோட புள்ள செய்வான். அந்த மாதிரி பசங்களை நீங்கள் வளர்த்து விடுங்க. முக்கியமாக இந்த கல்வி ஆம்பளை பிள்ளைங்களை விட பொம்பளை பிள்ளைங்களுக்கு அதிகம் தேவை, ரொம்ப 2 மடங்கு தேவை. ஏன்னா பொம்பளை பிள்ளை தான் இன்னொரு சமூகத்துக்கு, அதாவது இன்னொரு சந்ததிக்கு அதை வந்து எடுத்து போகும். ஒரு ஆம்பளை பையனாவது செயலில் ஈடுபடுவான், அவன் வந்து வெளியே அவுட் சோர்ஸ் அதிகமாக போவான். பட் பொம்பளை பிள்ளை தான் அடுத்த சமூகத்துக்கு அடுத்த சந்ததிக்கு இதை எடுத்து போகும். அதனால் பெண்கள் ரொம்ப கவனமாக இதை கற்றுக்கோங்க. உங்கள் பெண் குழந்தைங்களுக்கு அதிகமாக சொல்லிக் கொடுங்க. முடிஞ்சால், அதாவது இன்றைக்கி வந்து நிறைய பெண்கள் வந்து என்கிட்டயே வந்து கேட்பாங்க, நான் ஏதாவது ஒரு ஜாப் போகணும், ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு வந்து ப்ராப்பராக மணி எனக்கு இது பண்ண மாட்டுறாரு அப்படின்னா. ஸோ இந்த மாதிரிலாம் எண்ணம் வருதுன்னா கண்டிப்பாக தவிர்த்துருங்க. ஹஸ்பண்ட் உங்களை பார்த்துக்கிற வேண்டியது அவருடைய கடமை, அதை நீங்கள் உணர்ந்துக்கோங்க. அல்லாஹ் வந்து உங்களை நல்லபடியாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள், அது உங்கள் டைம் பாஸ்க்கு வச்சுக்கோங்க. அதை தாண்டி நான் சம்பாதிச்சாதான் நான் நல்ல நிலைமைக்கு வர முடியும் அப்படிங்கிற எண்ணம் வந்து பெண்கள் வந்து யோசிக்கவே வேணாம். அது வந்து அவங்க அதாவது ரொம்ப என்ன சொல்கிறது, இன்ஃபேக்ட் நான் ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா, இங்கே வந்து இத்தனை வருஷத்தில் இத்தனை மாதம், கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு, நானும் வந்து வெளியே ஏமாற்றிட்டு திரியிறேன். அதாவது நானும் ஜாப் சர்ச் பண்ணுறேன், நானும் வந்து அப்ளை பண்ணுறேன், இப்படிலாம் வெளியே சொல்லிக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் நான் ஜாப் வந்து அந்தளவுக்கு எதுவுமே நான் சர்ச்சும் பண்ணலை, அப்ளையும் பண்ணலை. ஏன் அப்படின்னா, எனக்கான ஒரு யோசனையை நான் எடுத்து வச்சுட்டேன், அதை நான் செயல்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் கேட்டால், ஆமாம் நான் டெய்லி அப்ளை பண்ணுறேன், எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு ஒரு இது சொல்லிக்கிறேன் தான். ஆனால் நான் ஜாப் அப்ளை பண்ணுறதும் இல்லை, ஜாபுக்கான எந்த எண்ணமும் இல்லை இப்போது. ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா,
இன்றைக்கி காலகட்டத்தில் கேர்ள்ஸ் வந்து ஜாப் போகிறது நல்ல காரியம், பெஸ்ட்டு அப்படிங்கிற அளவுக்கு போர்ட்ரே பண்ணி வச்சுட்டாங்க. உண்மை என்னென்னா, இன்றைக்கி சூழலில் வந்து இப்போ கண்டிப்பாக இப்போ நானே வந்து என்னோடய லைஃப் ஸ்டைலே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிளில் தான் இருக்குது, ஒத்துக்கிறேன். பட் ஸ்டில் அல்லாஹ் வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்கப்புறம் பொருளாதார ரீதியாக வந்து எங்களுக்கு பரக்கத்து செஞ்சான். அப்போ நான் நினச்சேன், அல்ஹம்துலில்லாஹ், நான் சம்பாரிச்சு தான் வரணுமா, அவருக்கு பரக்கத்து இருக்கே, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ பெண்கள் நீங்கள் எவ்வளோ படித்தாலும் நான் யார்கிட்டையாவது போய் வேலை பார்க்கணும், அப்போ தான் நான் வந்து நல்ல நிலைமைக்கு வர முடியும் அப்படின்லாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நீங்கள் முடிஞ்ச அளவு நீங்கள் ஓன் பிஸ்னஸ் கூட பண்ணுங்கள். ஆனால் அதே சமயம் உங்களால் அமௌண்ட்டு எனக்கு தேவை அப்படின்னா நான் எப்படியும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற தைரியத்தையும் உங்ககிட்ட வளர்த்துக்கோங்க. அதை தாண்டி உங்களுடைய இந்த வேலையை மறந்துடாதீங்க. என்ன வேலை? அல்லாஹ்வுடைய வேலையை உங்கள் குழந்தைங்களுக்கு எத்தி வைக்கிறது, உங்கள் தலைமுறையாக உங்கள் குழந்தைங்கள உருவாக்குறது உங்கள் பொறுப்பில் இருக்குது. இந்த விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனால் கூட, நீங்கள் வேறு எங்கேயும் வேலைக்கு போனால் கூட உங்களோட குவாலிஃபிகேஷன் பார்ப்பாங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல தான் வேலை தருவாங்க. சம்டைம்ஸ் படிக்கலை அப்படின்னா ரொம்ப மட்டமான வேலையாக இருக்கும். படிச்சிருந்தா கூட உங்களுக்கு மேலே உள்ள உயரதிகாரி உங்களை போட்டு நாராக கிழிப்பாங்க. ஆனால் அல்லாஹ் கொடுத்துருக்குற இந்த வேலையை பாருங்கள். நீங்கள் எப்படி இருந்தாலும், யாராக இருந்தாலும், பெண்ணா உங்களுக்கு குழந்தை கொடுத்துட்டேனா, அப்போ அந்த குழந்தை ஃபுல்லாக உங்கள் பொறுப்பு. உங்கள்கிட்ட அவ்வளோ அழகான ஒரு செல்வம் கொடுத்துட்டான். அதை நீங்கள் எந்த அளவுக்கு டியூன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய நிலைப்பாடு உயர்ந்துக்கிட்டே இருக்கும். மாஷா அல்லாஹ், எவ்வளோ பெரிய உன்னதமான ஒர்க் பாருங்கள். இதை தெரியாததுனால தான் நம்ம வந்து ரொம்ப மன அழுத்தம், இன்னும் வந்து எல்லார்கிட்டையும் புலம்புறோம். நமக்கு வந்து டைம் இல்லைன்னு, அதாவது டைம் வேஸ்ட் பண்ணுறோம். இன்னும் வந்து வெறும் சமையல் மட்டுமே குறிக்கோளாக எடுத்து காலம் ஃபுல்லாக சமையலறையில் மட்டுமே இருக்கும். ஒரு நாளைக்கு 10 டிஷ்ஷு அது செஞ்சால் தான் இவங்களுக்கு வந்து மன திருப்தி ஆகுது. ஆரம்பத்துலேருந்தே அழகாக ஒரு சாப்பாடு, ஒரு குழம்பு, ஒரு காய், ஒரு சிம்பிளாக, அதெல்லாம் பழக்கமே கிடையாது. நான் வந்து 10 டிஷ்ஷு செய்வேன். எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று செய்வேன். ஏன்னா இது அவனுக்கு பிடிக்காது, இது இவனுக்கு பிடிக்காதுன்னு நம்மளே சொன்னதுனால அவங்களும் வந்து அதே மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிறது. நம்ம வந்து வெறும் இந்த சமையலை ப்ராப்பராக செஞ்சு இவங்களுக்கு வடித்து கொட்டிக்கிட்டு, ஆனால் நான் சமைச்சு கொடுக்குறது சுன்னத். நல்ல ஃபுட்டாக, ஆரோக்கியமான ஃபுட்டாக அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு, உங்கள் அம்மாவுக்கு, அதாவது உங்கள் மாமனார் மாமியாருக்கு, உங்களோட ஹஸ்பண்டுக்கு நல்ல ஃபுட்டாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. இல்லைன்னு சொல்லலை. ஃபுட்டு மட்டுமே செஞ்சு கொடுக்காதீங்க. நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது பல விஷயம் இருக்குது. ஸோ பி அவர். அல்லாஹ்க்கு நீங்கள் வந்து விருப்பமுடையவராக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி முஹ்சினாக இருக்கணும். நல்ல விஷயம் நினைக்கணும், நல்ல விஷயம் செய்யணும். அப்போ தான் மறுமையில் நமக்கான பெனிஃபிட் இருக்குது. அடுத்த ஆயத்து பாருங்கள். யா ஐயுஹல்லதீன ஆமனு. அல்லாஹ் நம்மளை தான் கூப்பிட்றான். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இன் துதி உல்லதீன கஃபரு யருத்தூக்கும் அலா அஹ்காபிக்கும் ஃபதன்கலிபு ஹாசிரீன். அப்போ இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நிராகரிக்கும் போக்கினை மேற்கொண்டவர்களின் கூற்றுக்களை நீங்கள் பின்பற்றினால் அவர்கள் உங்களை முந்திய வாழ்க்கைக்கு திருப்பி விடுவார்கள், மேலும் நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவீர்கள். அவர்களுடைய கூற்று தவறானவையே. அப்போ நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டுட்டீங்க அப்படின்னா எந்த விஷயம் அல்லாஹ்வுடைய பேச்சை இக்னோர் பண்ணுறதா இருக்கோ, நிராகரிக்கிறது அப்படின்னா அல்லாஹ்வை முற்றிலுமாக தவிர்த்துட்டு வேற ஒருத்தவங்களை எடுத்துக்கிறது மட்டும் நிராகரிப்பு இல்லை.
அவன் சொல்கிற வார்த்தைகளை இக்னோர் பண்ணுறதும், அதாவது கண்டும் காணாமையும் இருக்கிறதும் நிராகரிப்பு தான். ஸோ இப்படி நம்ம வந்து இந்த நிராகரிக்கும் போக்கினை மேற்கொண்டுறாங்க இல்லையா. ஸோ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய உறவினராக இருக்கட்டும், நம்மளுடைய அந்த என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இன்னும் அதை தாண்டி ஹையராக இருக்கக்கூடிய பல பேர் இருக்கட்டும், பொலிட்டீஷியன்ஸாக இருக்கட்டும், இன்னும் வந்து ஸ்கூல் காலேஜஸ்லலாம் எடுத்து சொல்லித்தராங்க இல்லையா, அவங்க ஒரு கொள்கை சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா அந்த வெஸ்டர்ன்லேருந்து தான். ஸோ அந்த மாதிரி கல்விகளில் என்ன சொல்லித்தராங்க, இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பழைய வாழ்க்கைக்கு, அதாவது நிராகரிக்கக்கூடிய வாழ்க்கைக்கு நம்மளை கூட்டி சென்றோம். ஸோ டெசிஷன் மேக்கிங், நம்ம எப்படி முடிவெடுக்கணும், யாரை பின்பற்றணும். ஸோ இதுவும் ஒரு இங்கே பாருங்கள், குரானில் நம்மளுடைய அந்த திறன்களை எவ்வளோ அழகாக அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். ஸோ இந்த திறன்களை எல்லாம் தான் நம்ம அந்த ஸ்பரிசம் குரூப்பில் கண்டிப்பாக பெண்களுக்கு இது வேணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே சிந்திச்சு எடுத்திருக்கோம். ஸோ இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுடைய நிலைப்பாடை நீங்கள் சரி பண்ணியே ஆகணும். அப்போ தான் நீங்கள் அடுத்த ஒரு உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும் உங்கள் குழந்தைங்க கிட்ட. ஸோ நிராகரிக்கும் போக்கினை மேற்கொண்டவர்களின் கூற்றுகளை நீங்கள் பின்பற்றிட்டா உங்கள் டெசிஷன் மேக்கிங், உங்களோட அந்த ஃபாலோவிங் இதெல்லாம் வந்து சரியாக இருக்கணும். ஒருவேளை இவங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் நஷ்டம் அடைஞ்சிடுவீங்க. அவங்க சொல்கிறது தப்பானது. ஸோ யாரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, யாரை உங்கள் டெசிஷன் மேக்கராக வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சுக்கோங்க. அவங்களுடைய தன்மை, இப்போ சிலர் சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்டு இவன் இப்படி தான் கொஞ்சம் புலம்புவான், அவனோட கருத்துக்கும் என்னோட கருத்துக்கும் ஒத்து வராது, ஆனாலும் என் ஃப்ரெண்டு அப்படின்பாங்க. ஆனால் அப்படிலாம் இருக்கவே முடியாது. உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னா அவங்க கொள்கை தான் உங்கள் கொள்கையாக ஆகும், உங்கள் கொள்கை தான் அவங்க கொள்கையாக ஆகும். ஸோ யாரை நீங்கள் ஃப்ரெண்டாக வச்சுக்கிறீங்களோ, யாரை நீங்கள் வந்து டெசிஷன் மேக்கிங்காக வச்சுக்கிறீங்களோ அவங்களுடைய கொள்கையை பாருங்கள். உங்களுடைய கொள்கையை அழகாக எடுத்து சொல்ல பழகுங்க. இதுலையே உங்களுக்கு இப்போ எப்படின்னா, நீங்கள் இருப்பீங்க, நீங்கள் வந்து உங்கள் யாருக்கும் நீங்கள் வந்து உணவு தரீங்க, இல்லை வெள்ளிக்கிழமை உணவு தரீங்க யாருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து மட்டனு சிக்கன் வீட்டில் என்ன செய்கிறீங்களோ அதை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. இதே வந்து இன்னொரு உங்கள் ஃப்ரெண்டு இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மட்டனு சிக்கன்லாம் இவங்க வச்சுப்பாங்க, இவங்க சாப்பிட்டுப்பாங்க. கொடுக்குறது வந்து ஒரு சிம்பிளாக சோறு, ஒரு சாம்பார், ஒரு முட்டை, இதை தான் கொடுப்பாங்க. அப்போ இப்படிப்பட்டவங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு இதே மாதிரி தான் நம்மளும் இருப்போம். அப்போ நம்ம சொல்லலாம் அவங்க கஞ்சம்தான், ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது என்றைக்காக இருந்தாலும் நம்மளையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், நிராகரிக்கும் போக்கை மேற்கொண்டவங்களோட கூற்றுகளை ஃபாலோ பண்ணாதீங்கன்னு வந்துருச்சுன்னாவே அவங்கள எந்த இடத்துலையுமே லிமிட்டடாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த டெசிஷன் மேக்கிங், அப்போ அதுக்காக அவங்களோட நம்ம பேசவே கூடாதா, இன்முகமாக இருக்கக்கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் யாரோட வேணாலும் இன்முகமாக நீங்கள் பழகலாம். அதாவது அந்த அல்லாஹ் சொன்ன ரெஸ்ட்ரிக்ஷன், ஆண்கள் ஆண்களாகவும் பெண்கள் பெண்களுக்குள்ளேயும் இந்த மாதிரி அந்த ப்ராப்பர் இதோட நீங்கள் யாரோட வேணால் சிரிச்ச முகத்தோட பழகலாம், முக்கியமாக பழகணும். அதே சமயம் நம்ம யாருடைய பேச்சை கேட்குறோம், யாரை பின்பற்றுறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்படி பின்பற்றக்கூடியவங்க எந்த மாதிரியான போக்குடையவர்களாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஸோ அவங்க நம்மளை திசை திருப்பிடுவாங்க, அந்த திசை திருப்பிட்டா நம்ம நஷ்டம் அடைஞ்சிடுவோம் அப்படின்னு அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்கிறான். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்பரிசம் குழுமத்தில் இந்த மாதிரியான உங்களுக்கு என்ன டெசிஷன் மேக்கிங்கில் எப்படி இருக்கணும், ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி வருது, ஸோ இதையெல்லாமும் தான் நம்ம ஓவராலாக பேக் பண்ணி வச்சுருக்கோம் இன்ஷா அல்லாஹ்.
ஸோ 8ஆம் தேதி அதையும் ஸ்டார்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்கள் இன்ஷா அல்லாஹ் கலந்துக்கோங்க. அடுத்த ஆயத் பாருங்கள். பலில்லாஹு மௌலாக்கும் வஹுவ ஹைருன் நாசிரீன். அப்போ உண்மை என்னன்னா, அல்லாஹ் தான் உங்களோட பாதுகாவலன். மௌலாக்கும் அப்படின்னா பாதுகாவலன். மேலும் அவன் உதவி செய்வோரில் மிகச் சிறந்தவன். அப்போ இந்த வசனம் நமக்கு மனசில் இருக்குன்னா நம்ம எதுக்காச்சும் கலங்குவோமா சொல்லுங்கள்? அல்லாஹ் தான் நம்மளோட பாதுகாவலன். நமக்கு உதவி செய்கிறதுல அவன் ரொம்ப சிறந்தவன். இதுக்கு மேலே நமக்கு மனசு ஏதாவது கஷ்டப்படுமா? நமக்கு பாதுகாவலன் எவ்வளோ பெரிய பாதுகாவலன், அதை அவனே சொல்லிட்டான். நீங்கள் என்னோட இதில் நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே இருங்க, மற்றவங்கக்கிட்ட நீதமாக நடக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, நான் உங்களை பாதுகாக்கிறேன், என்னை விட சிறந்த உதவியாளன் யாருமே இல்லை அப்படின்னு நமக்கு ஆறுதல் சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த ஆயத்து பாருங்கள். சனுல்கி ஃபி குலூபில் லதீன கஃபருர் ருஅப பிமா அஷ்ரகு பில்லாஹி மாலம் யுனஸ்ஸில் பிஹி சுல்தானா வ மஅவாஹுமுன் நார் வ பிஇஸ மஸ்வஸ் ஸாலிமீன். அப்போ இந்த சத்தியத்தை நிராகரிப்போரோட உள்ளங்களில் வெகு விரைவில் நாம் பேரச்சத்தை ஏற்படுத்துவோம். அப்போ நம்ம உள்ளங்களில் பேரச்சம், ரொம்ப பயம் இருக்குன்னா நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோன்னு பார்த்துக்கோங்க. மனசு இலகுவாக லேசாக இருக்குன்னா அல்லாஹ் பாதுகாப்பான்ற நம்பிக்கையில் இருக்கோன்னு அர்த்தம். மனசு ரொம்ப பேரச்சம் கொண்டு இருக்குன்னா நம்ம அல்லாஹ் யார் நிராகரிக்கிறாங்களோ அவங்களோட கொள்கையில் இருக்கோன்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி நிராகரிக்கிறாங்கல்ல, ஸோ நம்ம இந்த இலுமினாட்டி, தஜ்ஜாலு இதெல்லாம் தனித்தனியாக சிந்திக்கிறோம். ஆனால் அல்லாஹ் குரானில் ரொம்ப டைரெக்டாகவே ரொம்ப நீங்கள் இதெல்லாம் நீங்கள் குழப்பிக்கவே வேணாம். யார் அல்லாஹ்வை அவாய்ட் பண்ணி தங்களுடைய விருப்ப வெறுப்பை எத்தி வைக்கிறாங்களோ அவங்க தான் அந்த நிராகரிப்போர். அதில் நீங்கள் எல்லாரையும் ஃபிட் பண்ணலாம். தஜ்ஜாலையும் ஃபிட் பண்ணலாம், ஷைத்தானையும் ஃபிட் பண்ணலாம், இந்த இலுமினாட்டிஸையும் ஃபிட் பண்ணலாம். எந்த இடத்துல அல்லாஹ்வுடைய வார்த்தை வேறு மாதிரி பேசப்படுதோ, வேறு மாதிரி நடத்தப்படுதோ, முக்கியமாக மனிதர்கள் கஷ்டப்படுத்தப்படுறாங்களோ அந்த இடத்துல நம்ம நிராகரிப்பு தனத்தை நம்ம பார்க்கலாம். அப்போ இவங்களோட உள்ளங்களில் வெகு சீக்கிரத்தில் ஒரு பேரச்சத்தை நாம் ஏற்படுத்துவோம். ஏன்னா இறைவனுக்கு இணையானவை என்று நிரூபிக்கும் எந்த ஆதாரத்தையும் எவற்றுக்கு அல்லாஹ் இறக்கிவிடவில்லையோ அவற்றை அவனுடன் இணையாக்கி விட்டார்கள். இவர்கள் இறுதியாக போய் சேரும் இடம் நரகமே. அக்கிரமக்காரர்கள் சேர இருக்கும் இந்த இடம் எத்துணை கெட்டது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கெல்லாம் பெரும் அச்சம் இருக்குது. என்னென்னா அல்லாஹ்வுக்கு இணையாக ஒரு அற்பமானதை, இன்றைக்கி யாரெல்லாம் பணம் தான் எனக்கு எல்லாமே, பணத்துக்காக நான் என்ன வேணால் செய்வேன் இப்படின்னு பணத்தை நோக்கி ஓடுறோமோ, பணம் தான் நமக்கு தேவை இன்றைக்கி வாழ்கிறதுக்கு, நமக்கு பாதுகாப்புக்கு, நம்மளோட பாதுகாப்பு பணம் தான் அப்படின்னு பணத்துக்காக ஓடுறவங்க, கல்வி தான் எல்லாமே, கல்வி தான், நான் அந்த கல்விக்காக எல்லாமே செய்வேன் அப்படின்னு அந்த கல்வியே பார்த்திங்கன்னா நிராகரிக்கக்கூடியவர்களுடைய கல்வியாகத்தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்காமல் நம்ம அந்த கல்விக்காக அல்லாஹ் சொன்ன எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு நம்ம ஓடுவோம். அல்லாஹ் சொல்கிறான்ல, தப்புன்னு தெரிஞ்சால் நீங்கள் அதுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு. ஆனால் எந்த கல்வி எதிர்த்து நிற்க சொல்லி கொடுக்குது? எல்லா கல்வியுமே நீங்கள் இப்படி தான் போகணும் அப்படிங்கிறத தான் சொல்லி கொடுக்குது. முக்கியமாக இந்த ஆர்ட்ஸு கூட கொஞ்சம் பரவாயில்ல, அந்த இன்ஜினியரிங்லாம் அம்மா அடி இன்ஜினியரிங் மற்ற இது, ஆனாலும் அந்த டேர்ம் தப்பாக இருந்தாலும் ஸ்கில்லை கற்றுக்கங்க. நீ எந்த துறை போனாலும் சரி, அந்த துறையோடைய அந்த ஸ்கில், அந்த திறன், அந்த நுண்ணறிவு
அதை வளர்த்துக்கோங்க, அதை நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. அதை இறைவனுக்காக எப்படி செலவு பண்ணலான்னு சிந்திங்க. ஸோ அப்படி இறைவனுக்கு இணையாக வச்சதன் காரணமாக முக்கியமாக எல்லாத்தையும் இறைவனுக்கு இணையாக வச்சது உணவு தான். உணவு சாப்பிட்லாம், தப்பில்லை, நல்ல வகை வகையாக சாப்பிட்லாம். ஆனால் உணவு தான் எல்லாமே, உணவுக்காகத்தான் நம்ம உயிரே வாழ்கிறோம் அப்படின்லாம் இன்றைக்கி டைலாக்லாம் வருது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு அற்பமானது, இப்போ உணவும் இறைவனும் ஒன்றா? ஸோ அற்பமான விஷயத்தெல்லாம் இறைவனுக்கு நிகராக வச்சு, ஆனால் நம்ம சொல்லுவோம் விவசாயி தான் வந்து கடவுள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிக்குவாங்க. ஆனால் அது கிடையாது. விவசாயி கடவுள் அப்படி கிடையாது. ஆனால் இந்த கார்ப்பரேட்டை நம்ம என்ன பண்ணுறோம், கார்ப்பரேட் என்ன சொன்னாலும் சரி இது பண்ணி கார்ப்பரேட் சொல்கிறது எல்லாத்துக்குமே நம்ம வந்து சரின்ட்டு போகிறோம் இல்லையா? அப்போ கார்ப்பரேட்டை தான் நம்ம கடவுளாக ஆக்கி வச்சுருக்கோம். பேரளவில் தான் விவசாயி கடவுள்னு சொன்னாலும் விவசாயி இன்றைக்கி வந்து அடிமட்டத்தில் தான் இருக்கான். அவனுக்கு நம்ம எந்த வகையான ஒரு பெரிய இதையுமே நம்ம கொடுக்கல. ஆனால் கார்ப்பரேட் எனக்கு பிடிக்காது, கார்ப்பரேட் இது அப்படின்னு சொன்னாலும் நம்ம கார்ப்பரேஷன் இப்போது சாதாரணமாக ஒரு மளிகை கடையில் வாங்குகிறோமா இல்லை ஒரு பெரிய ஷாப்பிங் மாலில் போய் வாங்குகிறோமா எதையும்? அப்போ அந்த இடத்துலையே நம்ம யாருக்கு வந்து வணங்குறோம், யாரை நம்ம வந்து பெருசாக நினைக்கிறோம் அப்படிங்கிறது வெளிப்பட்டுருச்சு. ஸோ இந்த மாதிரி இறைவனுக்கு இணையாக, அப்போ அதுக்குன்னு ஷாப்பிங் மால்லாம் போகக்கூடாதா அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. ஒரு இதுக்காக சொன்னேன், புரிதலுக்காக நான் சொல்கிறேன். ஸோ முடிந்த அளவு நீங்கள் வந்து அந்த அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான், மற்றவங்களை நீங்கள் வந்து மற்றவங்க மேலே இரக்கம் காமிங்க, அநீதத்துக்கு எதிராக நீங்கள் போராடுங்க அப்படின்னு தான் சொல்கிறான். இப்போ முடிஞ்ச அளவு நம்மளால் யாருக்கு எந்த ஹெல்ப் அதாவது நம்ம வந்து ரொம்ப தவறாக புரிஞ்சு வச்சுருக்கோம். தர்மம் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு நம்ம சும்மா கொடுக்குறோம் இல்லையா, அது தர்மம் இல்லை. அதே சமயம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் நம்மளுடைய இம்பேக்ட் இருக்குது பார்த்திங்களா? நம்ம சொல்லப்போனால் ஒரு சின்ன வியாபாரிக்கிட்ட போய் நம்ம வாங்குறதா இருக்கட்டும், நம்மக்கிட்ட ஒரு காசு இருக்குது, அதன் மூலமாக நான் ஒரு பொருள் வாங்குகிறேன், அதிலலாம் அல்லாஹ் உங்களுக்கு வந்து தடையே விதிக்கலை. அந்த பொருள் வாங்குறத நீங்கள் வந்து யார் பெனிஃபிட் அடைவாங்கன்னு பார்த்து அவங்கக்கிட்ட வாங்கலாம்ல, அப்படி செய்யலாம்ல. அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அது எதுவாக இருந்தால் மாலுக்கும் இந்த கடைக்காரவங்கள்ட்டையும் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 ரூபா 15 ரூபா எக்ஸ்ட்ரா வரும்னு வைங்க. மால் போனால் ஒரு 10 ரூபா 15 ரூபா குறையும்னு வைங்க. 15 ரூபா குறையும், ஆனால் 40 ரூபா நம்ம தேவையில்லாத வேறு ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு வந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச அளவு உங்களுடைய செலவுகளை யாருக்கிட்ட செலவு பண்ணால் அவங்களுக்கு அது அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் செலவு பண்ணுங்கள். அது அல்லாஹ் வந்து விரும்புவான். அதுக்கு அல்லாஹ் வந்து இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே உங்களை அனுபவிக்க தான் சொல்கிறான். ஆனால் அதே சமயம் அந்த அனுபவிக்கிறத யார்கிட்ட கொடுத்தா எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்குன்னு இல்லை, அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்து முடிஞ்ச அளவு நம்மக்கிட்ட இருக்கிற காசை யாருக்கு தேவையோ அவங்கக்கிட்ட நம்ம கொடுக்கலாம். ஏன் கார்ப்பரேட்டை போய் கொடுக்கணும்? ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழலில் எல்லாமே கார்ப்பரேட் தான். ஒன்று கூட வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, கொஞ்சம் கடினமான சூழலில் தான் இருக்கும். பட் ஸ்டில் நம்மளால் முடிந்த அளவு. நான் எல்லாம் சொல்கிறான் தீமைக்கு எதிராக நீங்கள் போராடுங்க அப்படின்னு. ஸோ முடிந்த அளவு நம்மளுடைய பொருளாதாரத்தை கொண்டு நமக்கு விருப்பப்பட்ட பொருட்களை வாங்குங்க, விருப்பப்பட்ட படிப்பை நீங்கள் படிங்க, எல்லாம் பண்ணுங்கள். பட் அது யாருக்கு உங்களுடைய பணம் போய் சேருது அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க, சரியா? முக்கியமாக உங்களுடைய செலவுகளில் உங்கள் கல்வியையும் நீங்கள் எடுத்துக்கிறலாம் தாராளமாக. நீங்கள் மற்ற இடங்களில் ஃப்ரீயாக நீங்கள் எதையுமே எதிர்பார்க்க மாட்டீங்க. கல்வியை மட்டும் ஃப்ரீயாக எதிர்பார்க்குற சமூகத்தில் தான் நம்ம இருக்கோம், முக்கியமாக தீனுடைய கல்வி. ஸோ இதிலிருந்து நீங்கள் மாற்றம் பெறுங்க. எப்போவுமே உங்களுடைய அந்த செலவுகள் வந்து நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கணும். முக்கியமாக உங்களுக்கு நன்மை
பயக்கக்கூடியதாக இருக்கணும், பிறருக்கும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்றைக்கான வகுப்பு நம்ம நல்லபடியாக முடிச்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம மற்ற ஆயத்துக்களை பார்க்கலாம்.